உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட பிரபல துணிக்கடை மேலாளரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து அதிரடி உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் தணிக்கை குழுவினுடைய மறு ஆய்வு குழுவினுடைய ஆய்வில் இருந்த நிலையில கடந்த ஏப்ரல் 9 சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. இது சம்பந்தமாக பட தயாரிப்பு நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்திருந்தார்கள். இந்த சூழலில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திருவேற்காட்டை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ், பிரபல துணிக்கடையில் மேலாளராக பணியாற்றக்கூடிய மனுதாரர் சினிமா எடிட்டர் அல்ல என்றும் அவர் இந்த படத்தை இணையதளத்தில் வெளியிட்டதற்காக யாரிடமும் எந்த தொகையும் பெறவில்லை என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். பட தயாரிப்பு நிறுவனம் தரமான KVN புரொடக்ஷன்ஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாந்த் என்பவர் தான் இந்த படத்தை நகலெடுத்து துணிக்கடையில் வேலை பார்க்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அங்கு சகோதரர் அவர்களுக்கு மனுதாரருக்கு அனுப்பியிருக்கிறார். மனுதாரர் தான் படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததுடன் நிறைய பேருக்கு சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்ந்திருக்கிறார். மேலும் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன், சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான படத்தில் எடிட்டிங் நேரத்தில் போடப்படும் வாட்டர் மார்க் உள்ளது. இதன் மூலம் எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருந்துதான் இந்த நகல் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பிரசாந்த் என்பவர் தான் தனது லேப்டாப்பில் இந்த படத்தை திருட்டுத்தனமாக ஏற்றி மற்ற குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பரிந்திருக்கிறார். பின்னர் அந்த முழு படமும் கம்பர் செய்யப்பட்டு அவர்கள் மூலமாக ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 500 பேர் வீதம் 145 நாட்களுக்கு மேல் வேலை பார்த்த ஊழியர்களுடைய உழைப்பில் உருவான இந்த படம் இப்படி வெளியானது காரணமாக அவர்களுடைய உழைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் வேற யாரேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டியிருப்பதனால் மனுதாரரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும், அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்தை சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியிட்ட விவகாரத்தில் துணிக்கடை மேலாளர் உமாசங்கருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.